தேவனோட செஞ்சிருக்கிறான், குடும்பத்துல உறவோடு இருக்கிறான். அவன் இது பாருங்க, ஏதோ சபைக்கு போனோம், ஆராதிச்சோம், ஆண்டவரோட நல்ல ஐக்கியமா இருக்கிறோம், வீட்டுக்கு வந்தோமா சம்பாதிச்சோம், மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறோம், போதுங்க இப்படி வாழ்ந்தா போதும்னு அவர் நினைக்கல. அவர் தேவனோடும் செஞ்சிருந்தார், குடும்பத்தோடு நல்ல உறவில் இருந்தார். ஊருக்கு வெளியில போய் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் வரப்போகிற கடவுளை குறித்து முன்னறிவித்து அவர் ஜனங்கள் நடுவில் ஊழியம் செய்தார். எடுத்துக்கொள்ளப்படணும்னா சும்மா இல்ல. அவர் பாருங்க, கடவுளோடு செஞ்சிருக்கிறார், குடும்பத்தோடு உறவில் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, வருகையை குறித்து, அவர் தேவனை குறித்து உலகத்துக்கு எடுத்துரைக்கிறார், ஊழியம் செய்தார். ரெண்டு காரியத்தை நான் அந்த இடத்துல பார்க்கிறேன். ஒண்ணு, அவர் ஊழியம் செய்தார். ரெண்டு, முன்னறிவித்தான் என்றால் அதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்போ ஏனோக்கு ஒரு தீர்க்க தரிசி. யார் தீர்க்க தரிசனம்